எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல பாகீரதர் அப்படின்றவரை பத்தி சொல்ல போறேன். இது இந்து மதத்தோட சம்பந்தப்பட்ட விஷயம். அதனால உங்களுக்கு இந்து மதத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லைன்னா நீங்க இதுக்கு மேல இந்த வீடியோவை பார்க்க வேண்டாம். பாகீரதர் அவர் யாரு, அவருடைய அச்சீவ்மெண்ட் என்ன அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்போ ஒருத்தர் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஃபெயில் ஆகுறாரு, திரும்ப ட்ரை பண்றாரு, அப்புறம் திரும்ப ஃபெயில் ஆகுறாரு, திரும்ப ட்ரை பண்றாரு. இப்படி பண்றவங்களை பார்த்தா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தமிழ்ல. அது என்னன்னா பகீரத முயற்சி, பாகீரத பிரயத்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாகீரதரை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். அவர் என்ன முயற்சி பண்ணாரு, என்ன நமக்கு நன்மை பண்ணியிருக்காரு அப்படின்றது. இப்போ இந்து மதத்துல ஒரு முக்கியமான சம்பிரதாயம் சடங்கு அப்படின்னு பார்த்தா, ஒரு ஆன்மா உடம்ப விட்டு வெளியில போனோம்னா அந்த உடம்ப அஸ்தியாக்கி அந்த அஸ்திய கொண்டு போய் நதிக்கரையில கரைப்பாங்க. ஆனா முக்கியமா கங்கை நதியில கரைப்பாங்க. கங்கா நதிக்கு போக முடியாதவங்க வேற நதிக்கரையிலயோ இல்ல கடல்லையோ கரைப்பாங்க. இதுக்கு முன்னோடிதான் பகீரதர். அவரால தான் இந்த சடங்கை நம்ம இன்னைக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அந்த கதை என்ன அப்படின்றது பார்ப்போம். கோசலை நாடு அப்படின்னு ஒரு நாடு. அந்த வம்சத்துல வந்தவர் தான் ராமர். ராமர் எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த வம்சத்துல சாகரா அப்படின்ற ஒரு மன்னன் ஆண்டுகிட்டு இருந்தான். கோசல நாட்டு மன்னன். அவனுக்கு 60,000க்கும் மேல பிள்ளைங்க. அப்படி இருக்கும்போது இந்த சாகர மன்னன் அஸ்வமேத யாகம் நடத்துறான். கிட்டத்தட்ட 99 முறை அஸ்வமேத யாகம் பண்ணிட்டான். யாகத்திலேயே ராஜாங்க செய்ய வேண்டிய மிக சிறந்த யாகம் அஸ்வமேத யாகம். அஸ்வம்னா குதிரை, குதிரைய சாக்ரிஃபைஸ் பண்றது. இப்போ 99 முறை இவன் பண்ணதுனால 100வது முறைய எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு தேவர்களுக்கெல்லாம் அரசனான இந்திரன் நினைக்கிறான். பொறாம. அதனால என்ன பண்ணிட்டான், 100வது யாகத்துக்காக சாகரர் கட்டி வச்சிருந்த குதிரைய யாருக்கும் தெரியாம காணாம பண்ண வச்சு அத வேற ஒரு இடத்துல கபில முனிவர் அவரு தவம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் தவம் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவருக்கு தெரியாம அவருடைய ஆசிரமத்துல கொண்டு போய் இந்த குதிரையை விட்டுறான். யாரு? இந்திரன். இப்ப இந்த ராஜா சாகர மன்னன் கடும் கோபத்துக்கு ஆளாகி அவருடைய 60,000 பிள்ளைகளையும் தேடுறதுக்கு அனுப்புறாரு இந்த குதிரைய. இந்த 60,000 பேரும் எல்லா இடத்திலையும் தேடி கடைசியில கபில முனிவர் ஆசிரமத்துக்கு வராங்க. கபில முனிவர் யாருன்னா விஷ்ணுவுடைய அவதாரம். மகாபாரதத்திலேயே கிருஷ்ண பரமாத்மா சிறந்ததெல்லாம் பத்தி சொல்லும்போது சிறந்த முனிவர்கள்ல நான் கபில முனி அப்படின்னு அப்பேற்பட்ட ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த முனிவர் இவர். ஆனா இவரை என்ன நினைச்சிட்டாங்க, இவரு தான் திருடிட்டு வந்தாரு அப்படின்னு நினைச்சு இந்த 60,000 பேர்களும் இவருடைய தவத்தை கலைக்கிறாங்க. கோபத்துல கபிலர் அப்படி ஒரு முறை அப்படி முறைச்சு பார்த்தாரு. அவ்வளவுதான், 60,000 பேர்களும் பஸ்பமாயிட்டாங்க, சாம்பல். 60,000 people
அப்படியே வம்சமே அழிஞ்சிருச்சு. ஆனா இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி சாகரனுக்கு இன்னொரு ஒரு பையன் இருந்தான். அவன் அப்பா கூட சொத்து தகராறுல பிரிஞ்சு போயிட்டான். அசமஞ்சன் பேர், அவன் பேரு. அந்த அசமஞ்சன் அதுக்கப்புறமா சாகர மன்னர் இறந்த அப்புறம் அவன் நாட்டை ஆள்றான். இப்ப 60,000 ஆன்மாக்களும் முக்தி அடையாத நிலையில இருக்கிறதுனால அந்த நாட்டுக்கு நலிவுதான் ஆச்சு. நாட்டுல வியாதிகள், வெள்ளம், அது இதுன்னு. அதுக்கப்புறமா அவனுடைய புள்ள, அசமஞ்சன் உடைய புள்ள அன்சுமன் அப்படின்னு பேரு, அவன் நாட்டை ஆள்றான். இதே மாதிரி நாடு இன்னும் கெட்டு குட்டிச்சவராதான் போகுது. ஒரு வழியும் தெரியல இவனுக்கு. கடைசியில இவன் அந்த கபில முனிவரை போய் பார்க்கறான். எதனால இப்படி நாடு இப்படி நலிவடைஞ்சுக்கிட்டே போகுது, இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் இருக்கா, பிராயச்சித்தம் இருக்கா அப்படின்னு. அப்பதான் கபிலர் சொல்றாரு, இந்த 60,000 ஆன்மாக்கள் இறந்து போச்சு இல்ல, அந்த சாம்பல் எல்லாம் உலகத்தோட ஒட்டிக்கிட்டு இருக்கு. அந்த சாம்பலை கங்கை நதியில கரைச்சாதான் மோட்சம் கிடைக்கும் அவங்களுக்கு. அவங்க மோட்சம் போனாதான் நாடு நல்லா வரும் இப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா கங்கை அப்ப வெறும் அங்கதான் இருந்தது, ஸ்வர்க்கத்துல மட்டும்தான் இருந்தது கங்கை, பூலோகத்துக்கு வரல. இவன் நாட்டை ஆள்றதுலயும் மும்முரம் காட்டி அந்த கங்கையை எப்படி இங்க கொண்டு வர்றது அப்படின்றத யோசிக்காம விட்டுட்டான். அதுக்கப்புறம் அவன் புள்ளன்ட்டு பல 100 ஆண்டுகளா நாடு குட்டிச்சவரா போயிடுச்சு. கடைசியா பாகீரதர் இப்போ ஆட்சிக்கு வராரு. அவரு நாட்டை ஆளும் போது பாக்குறாரு, இந்த நாட்டை நம்ம இனிமேல் ஒண்ணுமே பண்ண முடியாது, ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, திருத்தணும்னா கங்கையை கொண்டு வரணும் அப்படின்ட்டு நாட்டை தன்னுடைய அமைச்சர்கிட்ட கொடுத்துட்டு தவம் பண்ண போயிடுறாரு. பிரம்மதேவரை நோக்கி கடும் தவம் பண்றாரு. 1000 வருடங்கள் தவம் பண்ணிட்டு 1000 வருடம் முடிஞ்ச அப்புறம் தான் பிரம்மா காட்சி அளிக்கிறார். காட்சி அளிச்ச உடனே கேட்கிறாரு, என்ன வேணும்னு. இந்த மாதிரி எனக்கு கங்கை வேணும், சொர்க்கத்துல மட்டுமே இருக்கிற கங்கை பூலோகத்துக்கு வரணும். அந்த கங்கா நதி நீர்ல எங்களுடைய முன்னோர்கள் 60,000 பேருடைய சாம்பலும் நினைக்கப்பட்டாதான், கரைஞ்சாதான் அவங்களுக்கு முக்தி, எங்க நாடும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. உடனே பிரம்மர் என்ன சொல்றாருன்னா, அது என் கையில கிடையாது, ஆனா ஒரு சஜஷன் சொல்றேன், சிவபெருமான நோக்கி தவம் பண்ணுன்ற. இப்ப பாருங்க, 1000 வருடம் ஒண்ணுமே சாப்பிடாம வெறும் காற்றை மட்டும் சுவாசிச்சு கஷ்டப்பட்டு கடைசியில பலன் இல்லை. இருந்தாலும் முயற்சியை தளர விடாம திரும்ப சிவபெருமான நோக்கி தவம் பண்றாரு பாகீரதர். சிவபெருமானுக்கு எல்லாம் தெரிந்தவர் அவர். அதனால இவன் ஏற்கனவே 1000 வருஷம் தவம் பண்ணிட்டான்ட்டு ஒரே ஒரு வருஷம் இவன் தவம் பண்ண உடனே வந்துட்டார். காட்சி அளிச்சு சொல்றார், என்ன வேணும். இவன் சொல்றான், கங்கை நதி வேணும், சொர்க்கத்துல மட்டும் இருக்கிற கங்கை. சிவபெருமானும் கேட்ட உடனே கொடுக்கிறவர் இல்லையா, சரின்ட்டு கங்கைய சொர்க்கத்துல இருந்து அனுப்புறார். பூமியை நோக்கி அவங்க வேகமா வராங்க, பயங்கர போர்ஸோட. அப்படி வரும்போதே என்ன ஆயிடுச்சு, பூமியில முதல்ல ஜுகுனு அப்படின்ற ஒரு சாமியார், தவசீலர், வடக்குல இருக்காரு, அங்க இருந்தவர். அங்க அவருடைய ஆசிரமத்தை தான் முதல்ல தொட்டாங்க கங்காதேவி.
தொட்ட வேகத்துக்கு ஆசிரமம் முழுசும் அவ்வளவுதான் காணாம போயிடுச்சு. இதனால கோபம் கொண்ட ஜுகுனு அந்த கங்காதேவி அங்கிருந்து ஓட விடாம ஒரே கையில இப்படி தீர்த்தம் மாதிரி பிடிச்சு குடிச்சிட்டாரு. கங்காதேவி வந்த வேகத்துக்கு காணாம வேற போயிட்டாங்க. இது ரெண்டாவதா இவ்வளவு கஷ்டப்பட்டும் பகீரதருக்கு பலிக்கல, நடக்கல. திரும்ப என்ன பண்றாரு, திரும்ப தவம் பண்ணி அதுக்கப்புறமா மன்றி கெஞ்சி கூத்தாடி அந்த ஜுகுனு அந்த சாமியார்கிட்ட ஆசி பெற்று அதுக்கப்புறமா அவரு கங்கைய வெளியில விடுறாரு. அப்போ கங்காதேவி எங்க ஃப்ளோ ஆகணும்ன்றத வழிகாட்டிட்டு போறாரு பகீரதர். அப்படி வரும்போது அந்த கபில முனி உடைய ஆசிரமத்துல அங்க இருந்த அந்த 60,000 பேருடைய அந்த சாம்பல்களும் கங்கையில கரைக்கப்பட்டது. அதுக்கப்புறமா அவங்க எல்லாம் மோட்சம் போனாங்க. பகீரதரும் அதுக்கப்புறமா நாட்டை நல்லா ஆண்டாரு. அதனாலதான் சொல்றாங்க, ஒரு வாட்டி ஃபெயில் ஆயிட்டா விடக்கூடாது, திரும்ப ட்ரை பண்ணணும்னு. இப்ப பாருங்க, பல முறை இவர் முயற்சி செய்ததுனாலதான் இவர் பேரே நின்றுச்சு. அப்படியே பகீரத பிரயத்தனம், பகீரத முயற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இததான் இந்த வீடியோல சொல்லலாம்னு சொல்லிட்டேன். நன்றி, வணக்கம்.